பைரவ வழிபாட்டில் சிறந்த இடமாக காசி ஸ்தலமே கருதப்படுகிறது. காசி விஸ்வநாதரின் அருளை பெறுபவர்களின் பாதுகாப்பிற்காக காசி மாநகரை சுற்றியுள்ள அஷ்ட திசைகளையும் காவல் காத்து வருகின்ற அஷ்ட பைரவர்கள் ஒவ்வொருவரும் தனி சிறப்பும் தனித்தன்மையும் வாய்ந்தவர்களாக இருக்கின்றனர். அத்தகைய அஷ்ட பைரவ மூர்த்திகளில் 8வது இருக்கின்ற சம்ஹார பைரவர் ராகு தோஷத்திற்காக வணங்கப்படுகிறார். காசியில் இருக்கும் திரிசோலன சங்கம் கோவிலில் சம்ஹார பைரவர் வீற்றிருக்கின்றார். நாயை வாகனமாக கொண்டிருக்கும் இந்த பைரவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான சண்டிகை விளங்குகிறாள். பொதுவாக பைரவரை ராகு கால நேரத்தில் வழிபட்டு வர எத்தகைய தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் அவை இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். பைரவ சந்நிதியில் சம்ஹார பைரவரை நினைத்து சிவப்பு துணியில் சிறிதளவு மிளகு வைத்து கட்டி அதை திரியாக கொண்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபட வேண்டும். அவ்வாறு 4 வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவரை வணங்கி வர எதிரிகள் தானாகவே விலகுவர். தொழில் சிறக்கும். வேலை செய்யும் இடத்தில் உயர் பதவிகள், மரியாதை, புகழ் தேடி வரும். மறைமுகமான எதிரிகள், கெடுதல் செய்பவர்கள் என அனைவரும் சம்ஹார பைரவரால் சம்ஹாரம் செய்யப்படுவதால்